அளித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள் அளித்தான் பேரின்ப தருள் வெளிதானே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 2வது அத்தியாயத்தில் உள்ள மந்திரம் 998வது மந்திரம் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. கரண வீரளி பலகயம் மன்றிசை மரணமிட்டு எட்டின் மகாரம் எழுத்திட்டு மரணமிலைங்காயம் பூசி அடுப்பிடை முரணில் புதைத்திட மோகனமாகுமே. கரண வீரளி பலகயம் மன்றிசை மரணமிட்டு எட்டின் மகாரம் எழுத்திட்டு மரணமிலைங்காயம் பூசி அடுப்பிடை முரணில் புதைத்திட மோகனமாகுமே. இதன் விளக்கமாக பட்டு போகாத கொன்றை மரத்தின் பலகையை எடுத்து அதை யமனுடைய திசையாகிய தெற்கு திசையை நோக்கி வைத்து அதில் பாடல் 997 உள்ளபடி மசிவாய ந என எழுதி அதன்பின் அந்த பலகையின் மேல் மரப்பில்லாமல் நன்றாக தெரியும்படி 5 வித காயங்களாகிய சுக்கு, மிளகு, கடுகு, பூண்டு மற்றும் பெருங்காயம் ஆகியவற்றை பூசிவிட்டு அந்த பலகையை தலைக்கீழாக மண்ணில் புதைத்துவிட்டு அதன் மேலே அமர்ந்து அதில் எழுதிய மந்திரத்தை தியானித்து ஜெபித்து வந்தால் மோகனம் என்னும் வித்தை கைகூடும். மோகனம் என்னும் வித்தை என்பது வேண்டியவற்றை வசியம் செய்வதாகும். உணவுப் பொருளை சுட்டு பக்குவப்படுத்தும் அடுப்பு போல பலகையை பக்குவப்படுத்த வேண்டும் என்பது இங்கு அடுப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அதாவது நமக்கு வசியம் செய்கின்ற அப்படின்றது கூட சொல்லலாம். அதில் நாம் எதுக்கு விருப்பப்படுறோமோ அதை பெறுவதற்கான ஒரு மந்திரமாக இது அமைகின்றது. அதனால தான் இது நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ என்னமோ. தரண இரளிப்பகை யமன் திசை மரணமிட்டு ஏட்டில் மகார எழுதிட்டு வரணமில் ஐங்காயம் பூச்சி அடிப்பிடை முரண புதைத்திட்ட மோகனம் ஆகுமே அப்படின்னு இந்த பாடல் நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. வாருங்கள் அம்மா. வணக்கம். அம்மா வணக்கம். இனிய காலை வணக்கம். இன்றைய பாடல் 998. ஐயா அழகா வாசிட்டாரு. அதனுடைய விளக்கங்களும் சொன்னாங்க. என்னோட தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன். கரண விரலி பலகை யமன்றிசை மரணமிட்டேட்டின் மகார எழுத்திட்டு வரணமில் ஐங்காயம் பூசி அடுப்பிடை முரணில் புதைத்திட மோகனமாகுமே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முதல்ல மோகனம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். மோகனம்னா மயங்க வைத்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. ரொம்ப எது மயங்க வைக்கும், எது ஈர்க்கப்படுகிறதோ அது மயங்க வைக்கும். ஒரு பூ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா அந்த அந்த பூவை நோக்கி நம்ம எல்லாரும் போவோம். ரொம்ப ஒரு வாசனையா இருக்கு அப்படின்னா அந்த வாசனையை நோக்கி போகும். அதாவது மனதை அதன்பால் ஈர்ப்பது. அப்போ அந்த ஒரு செயல். அப்போ அது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா நம்ம
அதை சம்பந்தமா இல்லைன்னா அது சம்பந்தமாவே நினைச்சிட்டு இருப்போம், இல்லைன்னா அதோட போவோம். ஆஹ் அவங்க கூடவே இருக்கணும்னு நினைப்போம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில நட்பு இருக்கும். அந்த நட்பு மக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க என்ன அவங்க கூட சேர்ந்தே இருக்கணும்னு நினைப்பாங்க. இது வந்து ஒருவருக்கொருவர் பிரியமா காதல் கொள்ளும் போது கூட நடக்கும். எப்ப பாரு அவங்க கூடவே நம்ம இருக்கணும்னு நினைப்போம். இல்ல அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருப்போம். ஆஹ் இந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்போ இது வந்து மனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கலாம். இந்த மனம் சம்பந்தப்பட்ட ஆஹ் விஷயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இப்ப இது இது வந்து எல்லாத்து மேலயும் இருக்கலாம். எதெல்லாம் இப்ப நேத்திக்கு வந்து சிவமல்லிகாமா சொன்னாங்க, தம்பனம் வந்து எத்தனை வகையான ஆஹ் தம்பனம் இருக்கு, அதாவது கட்டுதல் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி எத்தனை வகையா இருக்கு அப்படின்னா 7 வகை இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப அதே மாதிரி இந்த மோகனமும் கிட்டத்தட்ட 5 வகை இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னாக்க, உலக மோகனம் நமக்கு தெரியும். உலகத்தை நோக்கி நம் இழுபடக்கூடிய ஒரு செயல், அதாவது உலக ஆசை அப்படின்னு நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். அப்போ உலக மோகனம். அப்புறம் வந்து மாதர் மோகனம், அதாவது பெண்களின் மேல் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. இந்த பெண்மை அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். மற்ற பாலினம் மேல் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. அப்புறம் வந்து பகைவர் மோகனம். அது என்ன பகைவர் மோகனம் அப்படின்னாக்க, எல்லா ஒரு சிலருக்கு வந்து அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரு சிலருக்கு இதையாவது ஒண்ணு எடுத்து ஜெயிச்சுட்டே இருக்கணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம். அடுத்தாப்புல விலங்கு மோகனம் அப்படின்னா அந்த பெட்டு வளர்க்கிறது. அதுல அந்த மாதிரியான ஒரு விருப்பம். அப்போ இது பெட்டு வளர்க்கிறதானா அப்படின்னா அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த விலங்கோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது வந்து இன்னும் நிறைய இருக்கு. நம்ம பார்க்கறத நம்ம அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். மொத்தத்துல இந்த உடல், இந்த ஆன்மாவினுடைய இச்சை என்னவாக இருக்க வேண்டும்? இறைபொருளை சென்று சேருவதாக இருக்க வேண்டும். அதை தாண்டி இருக்கக்கூடிய அத்தனை காமங்களும் அத்தனை விஷயங்களும் இந்த மோகனத்துக்குள்ள அடங்கும். அப்ப இது 5 வகை தானா அப்படின்னா இல்லவே இல்ல. நம்ம தான் நிறைய வச்சிருக்கோம், என்னெல்லாம் வச்சிருக்கோம், புகழ் என்னெல்லாமோ வச்சிருக்கோம். அது எல்லாமே இந்த உலக மோகனம் அப்படிங்கிற இடத்துல வந்து அடிபட்டுடும். அந்த ஒரு இடத்துல வந்து நின்றும். அதனால அவங்க வந்து அத ஒரே கேட்டகரியா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம இதுல நம்ம என்னெல்லாம் இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எதெல்லாம் நகர்த்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது இதுல எத்தனை பேர் வீட்டுல பெட்டு வளர்க்கறதுல ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் காருண்யம் ரொம்ப முக்கியம். உயிர் பத்தின கருணை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அத வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட உயிரினம் மேல தன்னோட வீட்டோட வச்சிருக்கிறதுல ரொம்ப தவறு. அதுவும் இந்த பெட்டு வளர்க்கிறது அப்படிங்கிறது வந்து ஆன்மீகத்திற்கு என்னோட பார்வையில முற்றிலும் எதிரானது. அப்படி ஒரு ஒரு உயிரினத்தை தன்னோட கட்டி போட்டுக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள வச்சுட்டு அதனுடைய இயல்புக்கு எதிரான விஷயங்களை நம்ம செய்துட்டு அதனோட மாத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது வந்து ஒரு பெரிய கர்மாவை கொண்டு சேர்க்கும். அப்ப என்ன சொல்றீங்க, நாயெல்லாம் வளர்க்க கூடாதா அப்படின்னா, நீங்க வளர்க்க கூடாது. பசிக்கிற நாய்க்கு சாப்பாடு போடுங்க, மாட்டுக்கு தண்ணி வைங்க, காக்காக்கு தண்ணி வைங்க, சாப்பாடு வைங்க, பறவைகளுக்கு தண்ணி வைங்க, ஆடு மாடு வந்ததுன்னா அதுக்கு சாப்பிட கொடுங்க, எல்லா மாட்டுக்கும் கொடுங்க. அதுதான் அங்க ரொம்ப முக்கியம். அப்ப அந்த மாதிரி விலங்கு மோகனம் வந்து நம்ம ரொம்ப ஜாகிரதையா கையாள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அது கர்மால போய் முடியும். அது ஒரு பெரிய டாபிக், நம்ம பின்னாடி பேசலாம். சோ இதெல்லாமே மோகனங்கள் தான். அப்ப அடுத்தாப்புல என்ன சொல்றாரு, கரண விரலி விரலி பலகை யமன்றிசை. இப்ப கரண விரலி அப்படிங்கிறது வந்து, கரணம் அப்படிங்கிறது வந்து காரணம், அதாவது பயன் பெறுவதற்கு, என்ன பெறுவதற்கு, மோகனமான ஒரு பயனை பெறுவதற்கு. விரலி பலகை யமந்திசை மரணமிட்டின் அப்படின்றார். அப்ப விரலி பலகை அப்படின்னா, விரலி அப்படிங்கிறத வந்து கொன்றை மலர் அப்படின்னு நம்ம பொருள் இருக்கு.
நம்ம வந்து எனக்கு வந்து இதுல வந்து நம்ம இன்னும் இன்னும் ஒரு அடி மேல போகலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த பொதுவான பொருள் என்னன்னு பாத்திரலாம். விரலி பலகை யமன் திசை அப்படின்றாங்க. யமன் திசைனா தெற்கு இல்லையா? நம்ம அதுதான் தென்புலத்தார் அப்படின்னு சொல்லுவோம். அதனால யமன் திசை அப்படிங்கிறது வந்து தெற்கு. அப்ப தெற்கு நோக்கி விரலி பலகை அப்படின்னா அந்த கொன்றை மரத்தினுடைய பலகை அப்படின்னு சொல்றாங்க. நேற்றுக்கு வந்து நின்ற அரச மரம்னு சொன்னாரு. அப்ப இது வந்து இது அப்படி இல்லை. அப்ப நான் என்ன சொன்னேன்? அரச மரத்துக்கு கீழே அப்படின்னு சொன்னேன். இது வந்து விரலி பலகைன்னு தான் சொல்றாரு. அப்படின்னா அது வந்து மரத்துல வெட்டின பலகையா இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. அப்ப நம்ம வெறும் அந்த கொன்றை பலகையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். யமன் திசைனா தெற்கு நோக்கி அப்படின்னு சொல்றாங்க. மரணமிட்டெட்டின் மகார எழுத்துட்டு. அது என்ன மரணமிட்டெட்டின் அப்படின்னா அந்த நமசிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்ற கூட அதுல அந்த நசி அப்படிங்கிறது வந்து மரண எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நசி அந்த நமசிவாயில நசி என்கின்ற எழுத்து என்னது அப்படின்னாக்க நம்ம இன்னும் நம்ம சொல்லுவோம் அந்த சின்ன 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 இந்த இந்த உச்சாடனங்கள்லாம் நிறைய வரும். நீங்க வந்து இந்த சித்தர் வழிபாட்டுல போகும்போது நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன்ல நம்ம இந்த சிவையவையே கூட சேர்ந்திருக்கக்கூடிய சித்தர்களுடைய மந்திரங்களையும் வைத்து நம்ம வந்து உபயோகம் பண்ணுவோம். அப்படி உபயோகம் பண்ணும்பொழுது அந்த நம்ம வந்து பெரியவர்களுடைய ஆசி கிட்டும் அவர்களுடைய தரிசனம் கிட்டும் அப்படிங்கறதெல்லாம் நம்பிக்கை நமக்கு. அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல நசி அப்படிங்கிறது வந்து மரணத்தை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த நசிங்கிற எழுத்தை இட்டு அந்த ஓலையில நம்ம என்னதான் எடுக்க போறோம். நேற்றுக்கு வந்து ஓலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஏடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப 8ல வந்து என்ன சொல்றாரு? மகார எழுத்திட்டு அப்படின்னா அந்த நேற்றுக்கே பார்த்தோம் அந்த மகார எழுத்து என்ன அப்படின்னு. வரணமில் ஐங்காயம் பூசி அப்படின்னு சொல்றாரு. அப்போ வரணமில்னா என்ன அப்படின்னா வரணம்னா மறைப்பற்ற அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அந்த இது முழுக்க அந்த ஏடு முழுக்க ஐங்காயம் அப்படிங்கிறாங்க. இந்த ஐங்காயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க சுக்கு மிளகு கடுகு உள்ளி காயம் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து கடுகுக்கு பதிலா இன்னொன்னு சொல்லுவாங்க, வெள்ளுள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, காயத்துக்கு பதிலா வெள்ளுள்ளி அப்படிம்பாங்க. நம்ம வெள்ளை வெங்காயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த வெள்ளுள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் நிறைய பேர் வீட்டுல அந்த வெள்ளை வெங்காயம் உபயோகம் பண்ண மாட்டோம். நம்ம வெங்காயம் வாங்கும்போது அந்த பிங்க் வெங்காயம் மாத்திரம்தான் வாங்குவோம். வெள்ளை வெங்காயம் வாங்க மாட்டோம். அப்படியே வாங்கினாலும் அதை வந்து வேற அந்த வலி இருக்கிற இடத்துல நீர்க்கட்டு குறையறதுக்கு வதக்கி கட்டு போடுறதுக்கு தான் வைப்போம். நாங்க எங்க சின்ன வயசுல எல்லாம் சாப்பிடவும் மாட்டோம். அந்த பே வெங்காயம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பே வெங்காயத்தை வந்து வதக்கி கட்டு போட்டோம்னா வீக்கம் குறையும், வலி குறையும்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளுள்ளி. ஆனா ஒரு சிலர் வந்து இதையே பெருங்காயம்னு சொல்றாங்க. சோ அந்த அந்த 5ஐயும் பூசி அடுப்புடை முரணி புதைக்கிட. புதைக்கிட அப்படின்னா தலைகீழா அப்படின்னு சொல்றாங்க. மோகனமாகுமே. அப்ப இது வந்து புறமாக செய்யக்கூடியது. இத வந்து நம்ம பொருள் பார்த்துட்டோம். ஏன்னா இந்த புறமா செய்யக்கூடியது கிரியை சம்பந்தப்பட்டது. அப்ப இதை யார் பண்ணணும், எப்ப பண்ணணும், இதெல்லாம் எல்லாரும் பண்ணாலும் கிடைச்சிடாது. அதற்குன்னு நம்ம மனதை வந்து அந்த நசி என்கின்ற மந்திரத்தை சொல்வதற்கே நமக்கு வந்து ஒரு தன்மை வேண்டி இருக்கும். அப்பதான் நம்மளால அந்த இடத்துக்கு போக முடியும். அதனால இது வந்து புறக்கிரியை. அந்த கிரியை அந்த கிரியை அப்ப உள்ள என்ன அப்படின்னாக்க நம்ம இந்த இடத்துல யமன் திசை அப்படிங்கிறது வந்து இறைவனை யமனை குறிக்கக்கூடிய தென் திசை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப நம்ம உடல்ல எந்த பாகம் தென் திசை அப்படிங்கறத நம்ம தெரியும். 8 திக்கு இருக்கு நம்ம உடல்ல. அதுல தென் திசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தாப்புல மரண எழுத்து அப்படிங்கும்போது நசி. அப்ப நம சிவாய அப்படிங்கிறதுல ந என்பது என்ன, சி என்பது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ந என்பது மூலாதாரம், சி என்பது அக்னி. அப்ப அந்த மேல கொண்டு போய் நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா அந்த இரண்டிற்கும் உண்டான இடைப்பட்ட இடம் என்னது அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த உடல்ல இருக்கக்கூடிய 5 ஆதாரங்கள். அப்ப அந்த அந்த அப்படின்னா அநாகதம் பண்ணிக்கணும். அப்ப அந்த அநாகதத்தின் அந்த அந்த இடத்துல அந்த நசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலக இச்சை உடல் இச்சையை
தரக்கூடிய பிரதேசம், அதாவது இந்த நீர் பிரதேசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மூலாதாரத்திலிருந்து அநாகரம் வரை அப்படின்னு. அப்புறம் மகார எழுத்திட்டு அப்படின்னா இம் என்கின்ற அந்த நேற்றுக்கும் பார்த்தோம், இந்த மகாரத்துல இருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்த பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த மகாரத்தில் இருக்கக்கூடிய மெய், அது ரொம்ப முக்கியமான இது. அது எங்கிருந்து கிளம்பும் அப்படின்னு பார்த்தோம். நேற்றுக்கு அதை எங்க வைக்கணும்னு பார்த்தோம். இன்னைக்கு அதை எங்க வைக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. எங்க நசி அப்படின்னா அந்த சீல் அநாகரத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. இந்த இம்ங்கிற எழுத்து வந்து மிக மிக முக்கியமான ஒரு செயலை நம் உடலில் செய்யும். அத வந்து இம்காரம்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப ரொம்ப உச்சாடனத்துல வந்து மிக முக்கியமான செயலை செய்ய. நீங்க வந்து ஓம் சொல்லும்போது கூட நம்ம வந்து எல்லாரும் வந்து அந்த பிரணவம் சொல்லும் பொழுது அந்த முதல் 2 ஒலிகளுக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த இம்ங்கிற ஒலிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். முடிச்சுட்டு அடுத்தாப்புல நம்ம ஓமுக்கு போயிடுவோம். அப்படி இல்ல, அந்த இம் என்கின்ற அந்த எழுத்துக்கும் நம்ம மிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த உடலினுடைய அதிர்வுகள் தன்மை வந்து முற்றிலும் மாறும். அதை குறிச்சும் நம்ம இன்னும் நிறைய பேசலாம். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி மகார எழுத்திட்டு வரணமில் ஐங்காயம் பூசி. அப்ப 5 காயம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, அந்த மறைக்கின்ற ஐங்காயம் மறைப்பெற்று இருக்கணும். எது நம்ம ஏற்கனவே தெரியும், பஞ்ச கோஷம் இருக்கு நம்ம உடம்புல வந்து 5 காயங்கள் இருக்கு. உடல் ஒரு 5 கோஷங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அந்த ஐங்காயம் எது? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விமானமய கோஷம், மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த மாதிரி 5 கோஷங்கள் இருக்கு. அதுதான் நம்முடைய பருவுடல் வந்து 5 கோஷங்களானது. அப்ப அந்த ஐங்காயம் பூசி அப்படின்னா மறைப்பற்று இருக்கணும். வாரணமில் அப்படின்னு, வரணமில்ங்கிறத வந்து வாரணமில்னு இலக்கண ரீதியா வாசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இலக்கணம் தெரியாது, நம்ம அர்த்தநாரியா இன்னும் அழகா விளக்கலாம். ஐங்காயம் பூசி அடுப்பிடை முரணில் புதைப்பிட மோகனமாகுமே. எது அடுப்பு? இந்த உடம்புதான் அடுப்பு. இந்த உடம்புல இருக்கக்கூடியதுதான் அடுப்பு. ஏன்னா அதுதான் வந்து நம்மை காய தீ தீ மூட்டக்கூடியது அதுதான். அப்போ முரணில் பூசி அப்படின்னா இந்த இடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம வந்து தலைகீழாக இருக்கணும் அப்படின்னா எது? முரணில்னா தலைகீழாக அப்படின்றாங்க. அப்ப எது தலைகீழ்? எது இயல்போ அதற்கு மாறானது தலைகீழ் இல்லைங்களா? இப்ப நான் வந்து பீரோவை வந்து 4 கால் கீழே இருக்கிற மாதிரி வைக்கிறேன் அப்படின்னா முரணா வைக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? தலைகீழ கவுத்தி வைக்கிறது, அதுதானே முரணில். அப்போ ஒரு சொம்பு இருக்கு, அந்த சொம்பை எப்படி வைப்போம்? நம்ம பாதம் கீழையும் மேல அந்த வாய் திறந்து வைப்போம். முரணா வைக்கிறதுனா என்னது அப்படின்னா தலைகீழ கவுத்து வைக்கிறது. அப்போ முரணில் புதைத்திட அப்படின்னா தலைகீழ. எது இயல்பு? இந்த மனதிற்கு எது இயல்போ, எது இயல்பு? எல்லாவற்றோடும் மோகனமாக இருப்பது இயல்பு. அப்போ அந்த மோகனத்தை இறைபரம்பொருளின் மேல் வைக்க, அப்போ இந்த இடத்துல வந்து மனதினுடைய இயல்பு என்னவோ அந்த இயல்பிலிருந்து இறைபரம்பொருளை நோக்கி வைக்க அது மோகனமாகும். அங்கு அதை நோக்கி திரும்பும் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ரொம்ப ரொம்ப உள்பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு மந்திரமா இந்த மந்திரம் அமைந்திருக்கிறது. இதுக்கு இப்படி பொருள் சொல்லலாமா? இந்த மாதிரி பொருள் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் சொன்ன இந்த அகப்பயணமான பொருள் நான் பார்க்கல எங்கேயுமே. ஆனா எனக்கு தோணினது இப்படிதான் தோணுச்சு. ஏன்னா எதுவுமே வந்து நம்ம பார்த்திருக்கோம், அகம் புறம் 2மா பார்க்கணும். அப்போ புறம் மாத்திரம் தானா அப்படின்னா அது வந்து புறமா ஒரு பொருள் இருக்கலாம். ஆனா அதை அகம் நோக்கி எங்கனம் திருப்புவது, அந்த அகத்தை நோக்கிய பயணம். ஏன்னா நம்ம பண்ண வேண்டியது அந்த அகப்பயணம் தான். அந்த அகப்பயணத்துக்கு இந்த பாடல் எனக்கு எங்கனம் உதவுகிறது, என்ன குறிப்பை தருகிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த குறிப்பு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒன்றா தோன்றியது. அதைதான் உங்களோடு பகிர்ந்துருந்தேன். மிக்க நன்றி நண்பர்களே. உண்மையிலே இது வந்து நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இது ஒரு முகூர்த்தம். இந்த காலை வேளையில இந்த பாடலை நம்ம சிந்திக்கும் பொழுது நமக்கு தோன்றுகின்ற இந்த கருத்துக்கள், நான் உங்களோட பகிர்ந்துக்கிற இந்த கருத்துக்கள் திருமூலர் நமக்கு சொல்ற விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அத்தகைய ஒரு தருணத்தை அளித்த இந்த கால வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை மட்டும் சொல்கிறேன். மிக்க நன்றிங்கம்மா. நீண்டது ஒரு விளக்கம். பாடலை பல்வேறு கோணங்களில் தாங்கள் புரிய வைக்க முயன்றமைக்கும் மிக்க நன்றிங்கம்மா. வாருங்கள் தயாரேன் ஐயா, உங்க குரலில் பாடலும் முடிந்தால் கருத்தும் பதிவடையுங்கள். நன்றி. ஆஹா, என்னோட இதுல யாரும் காட்டல.
அதனாலதான் சரி யாரும் வரல போல இருக்குன்னு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டேன், மன்னிக்கணும். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. தர்ம யாதீன புத்தகத்திலிருந்து அந்த பாடலையும் தெளிவுரை குறிப்புரைய வாசிக்கிறேன். கரணகிரலிபலகை கரணகிரலிபலகை யமன் திசை மரணமிட்டேட்டில் மகார எழுத்திட்டு கரணகிரலிபலகை யமன் திசை மரணமிட்டேட்டில் மகார எழுத்திட்டு அரணமில் ஐங்காயம் பூசி அரணமில் ஐங்காயம் பூசி அடுப்பில் முரணப் புதைத்திட அரணமில் ஐங்காயம் பூசில் அடுப்பில் முரணப் புதைத்திட மோகனம் ஆகுமே மோகனம் ஆகுமே. தெளிவுரையாக இதற்கு பலகை, கொன்றை மரப்பலகை மந்திரம் மேற்சொல்லியவாறேயாம் என்று முதல்ல சொல்லிய மந்திரத்தை சொல்லியிருக்கிறாங்க. மகாரத்தை முதலிற்கொண்டு நிற்றலால் இதுவே மாரண மந்திரமுமாம். அப்புறம் பிராக்கெட்ல அடுத்து போட்டிருக்கிறாங்க, அதாவது மலம் மிருத்யு எனவும் மூர்ச்சை எனவும் சொல்லப்படுதலால் அதனை குறிக்கும் எழுத்தை முதலில் உடைய இம்மந்திரமே அவற்றையெல்லாம் தருவதாம். இவ்வாறன்றி நசி என மாறி தொடர்வதே மாரண மந்திரம் என்னும் கருத்திற்கு இங்கு ஆசிரியர் நேர்ச்சி காணப்படவில்லை அப்படின்னு அந்த குறிப்பு பிராக்கெட்ல முடிச்சிருக்காங்க. அடுத்து மந்திரம் மேற்கூறியவாறே ஆயினும் அவற்றை சக்கரத்திலும் ஏட்டிலும் யமன் திசையாகிய தெற்கில் உள்ள வரிசையை முதலாகவும் வடக்கில் உள்ள வரிசையை இரண்டாவதாகவும் கொண்டு முறையே எழுதி ஓலையில் ஐங்காயத்தை அரைத்து பூசி அதனை அடுப்பு வாயில் அழுந்த புதைத்து சக்கரத்தை வழிபட்டு மந்திரத்தை கீழ் விளிம்பு தொடங்கி மேற்கூறிய முறையிலே செபித்து வர மோகனம் என்னும் வித்தை கைவரும் என்று தெளிவுரை கொடுத்து, அடுத்து குறிப்புரையாக கரணம் என்றால் கருவி, உபகரணம்னு சொல்றோம் இல்லையா, கருவின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அரணம் அப்படின்னா பாதுகாப்பு, பாதுகாவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரணமில் ஐங்காயம் அப்படின்னா பிறரை பாதுகாவல் நீக்கி மயங்க செய்யக்கூடிய ஐங்காயம், அதாவது சுக்கு, மிளகு, கடுகு, ஈருள்ளி, வெள்ளுள்ளி. சுக்கு, மிளகு, கடுகு, ஈருள்ளி, வெள்ளுள்ளி என்பனவே ஐங்காயமாம். முரண் என்றால் வலிமை என்று கொடுத்திருக்கிறாங்க. இங்கு கூறிய சக்கர அமைப்புன்னு சொல்லிட்டு அந்த சதுரமா போட்டு வடமேற்கு மூலையில சிவாய நம, அதாவது தொடர்ந்து அப்படியே வடக்கு கிழக்கு நோக்கி, மேற்க இருந்து கிழக்கு நோக்கி சிவாய நம, அதாவது இடமிருந்து வளமா அந்த மாதிரி போட்டு, அது மாதிரி மேல இருந்து கீழையும் சிவாய நமன்னு போட்டு அந்த சக்கரத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி. இதனுள் மாரண மந்திர எழுத்துக்கள் வாயு மூலை தொடங்கி அக்னி மூலையில் முடியும் ஒரு கோடு தொடங்கி முன்னோக்கி அமைத்திருத்தல் காண்க என்றும் குறிப்பு கொடுத்திருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். அவையோர் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றியும் மகிழ்ச்சியும் ஐயா. வாருங்கள் அம்மா, சிந்தியா அம்மா, வணக்கம். அம்மா திருப்பி மூட்டிங் ஆயிருக்கு.
அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய போற்றி. ஓம் நம சிவாய போற்றி. ஓம் திருமுலரே போற்றி. 998வது மந்திரம். கரண இரளி பலகை. யமன் திசை. மரணமிட்டு ஏட்டின் மகார எழுத்திட்டு வரணமில்லை ஐங்காயம் பூசி அடுப்பிடை முரணிர் புதைத்திட மோகனம் ஆகுமே. கரண இரவி பலகை. கரணம் என்ற சொல்லிற்கு பொருள் பயன் அடைய உதவும் கருவின்னு அர்த்தம். இந்த உயிர் உன்னதமா இருப்பதற்காக இறைவன் உடலை கருவியாக நமக்கு படைத்துள்ளார். அதைத்தான் இங்க கரண அப்படின்னா பயனடைய உதவும் கருவி. இரவி பலகை அப்படின்னா உரையாசிரியர் கொன்றை மரம்னு குறிப்பிடுறாரு. யமன் திசை. யமன் என்றால் யார் என்று தெரியும் நமக்கு. தெற்கு திசை. பொதுவாக எல்லா ஊர்களையும் சுடுகாடு இடுகாடு தெற்கு திசையில தான் இருக்கும். கொன்றை மரப்பலகையை தெற்கு முகமாக வைத்து தீமையான பகை அகல. எப்போவுமே திருமூலர் நன்மையை நோக்கித்தான் மந்திரத்தை எழுதிக்கிட்டே இருப்பார். அது அவருடைய லட்சியம். அதனால் அவர் அழகா இங்கே பதிவிடுறாரு. தீமையான அந்த பகை அகல மந்திரத்தை நமக்கு எழுதியுள்ளார். 8 அறைகளிலும் மகரத்தை எழுதி மா அப்படிங்கிற அந்த உன்னத எழுத்தை 8 அறைகளிலும் எழுதி அதன் மேல் சுக்கு மிளகு கடுகு பூண்டு பெருங்காயம் ஆகிய 5ஐயும் பூசி. காயம் என்றால் உடம்பு. காயம் இது பொய்யடா காற்றடைத்த பையடான்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பு அழியக்கூடியது தான். ஆனால் அந்த உடம்பை நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா உயிரா சிவன் இருக்கிறதுனால. இங்கே பாருங்க, இந்த 5ஐயும் அடுப்பில் தலைகீழாக புகைக்க மயக்கும் மோகன சக்தி உண்டாகுங்கிறார். மனித நேயத்தோட இந்த வாழ்க்கையை நம்ம நல்லா வாழணும். இதுதான் இறைவனோட படைப்பின் நோக்கமே. பிறவி பயனே அதுதான். தலைகீழா என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. மனித நேயத்தை இழந்துட்டு வாழவே கூடாது. அப்போ தலைகீழா செய்யக்கூடாதுன்றதை இங்க கொடுத்துருக்காரு. மயக்கும் மோகன சக்தி. இறைவனிடத்து உண்மையான ஒரு பக்தியோட நாம இருக்கணும். முழு மனதோடு பக்தியா இருக்கணும். அது மோகன சக்தி. மரணமில் அப்படின்னா மறைப்பு இல்லாத. ஐங்காயம் அப்படின்றத நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். முரணி அப்படின்ற சொல்லோட பொருள் தலை கீழாய். அப்போ தீமையான பகை அகல. எனக்கு இந்த மந்திரம் இப்படித்தான் சொல்லி தருது. பகை நமக்குள்ளும் இருக்கும், வெளியிலையும் இருக்கும். உள்பகை என்ன, உட்பகை என்ன, வெளிப்பகை என்ன, அதை அறிந்து இவங்க சொல்றது போல நம்மளால செய்ய முடியாது. நிறைய பேரால செய்ய முடியாது. அந்த 8 அறை அதுல இந்த கொன்றை மரத்தை எடுத்து பூசி அது முடியாது தான். நான் நினைக்கிறதுலாம் ஒன்றே ஒன்று, சிவபெருமானை உண்மையான பக்தியோடு நாம நினைக்கணும். அது மனசு. மந்திரத்தை சொல்லணும். ஓம் நம சிவாய போற்றி. நல்ல செயல்களை செய்யணும். அது அவனுக்கான ஒரு அர்ப்பணிப்பு, நமக்கானது. இந்த படைப்பின் நோக்கமே அதுதான். அப்படித்தான் இந்த மந்திரத்தை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா திருமூலர் என்ன சொன்னாலும் அது இந்த உலகத்தினுடைய உயிர்களுடைய நன்மைக்காகத்தான். ஆனால் நம்மளால எது முடியுமோ அதை நாம செய்யணும். இறை சிந்தனை தொடர்ந்து இருக்கணும். இதற்கு பொருத்தமான ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வந்தது. சுந்தரர் அருளி செய்த தேவார பாடல். சுந்தரர் விண்ணுலகத்திலிருந்து சிவபெருமானுக்கு தொண்டு செய்கிறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவரோட மனசுல பெண் மீது மோகம் இருப்பதை சிவபெருமான் அறிந்து கொள்றார். அதனால பூ உலகத்துக்கு அவர் அனுப்பி வச்சுறாரு. சுந்தரரா அவர் இருக்கிறாரு. திருமணம் செய்யும் போது திருமணத்தை தடுத்து ஆட்கொள்கிறார் நம்மளுடைய சிவபெருமான். அதற்கடுத்து சிவனையே அவர் நினைக்கிறார். முழுக்க 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 சுந்தரருடைய நினப்பெல்லாம் நம்ம சிவபெருமான் மீது தான். அப்படி பாடின ஒரு பாடல் தான் பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கு அசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனேன்ட்டார். இதைத்தான் நம்ம எல்லாரும் பின்பற்றணும்.
உன்னை தவிர நான் யாரை நினைப்பேங்கிற இதை மோகனம், இறைவனை மட்டும் அப்படியே நினைக்கிறது. அந்த உடம்பு, அந்த மனசு, சொல்லு, செயல் எல்லாம் 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 சிவனுக்காகத்தான். பொன் போன்ற மேனி நிறம் உடையவன். நான் சிறு வயதுலேருந்து உருவ வழிபாடு தான். நிறைய ஆன்மீகம்லாம் அந்த வயசில் படித்ததே கிடையாது. கல்லூரி பேராசிரியரை பக்தி இலக்கியம் நடத்த தேடி தேடி படித்து நிறைய நான் தியாகராஜர் கல்லூரியில் சைவ சித்தாந்த 4 பருவத்துக்கும் நான் படித்ததுனால அப்போவே ஒரு விருப்பம் இந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் மீது, சிவன் மீது. அப்படி படித்ததுனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் நான் எப்பயுமே பாடல்களை தான் மனசுக்குள்ளேயும் சொல்லிக்குவேன், மாணாக்கருக்கும் சொல்லுவேன், வாய் விட்டு நானும் சொல்லிக்குவேன். அப்புறம்தான் ஒரு புரிதல் வந்தது. அது முக்கியம்தான். இருந்த போதிலும் நம்ம எப்போதுமே நமச்சிவாய மந்திரம் சொல்லணும்ன்ட்டு ஓம் நமச்சிவாய போற்றி அப்படின்னு சொல்லுவேன். இந்த திருமந்திர வகுப்புக்கு வந்தா பிறதான் நமச்சிவாயன்றது சிவனுடைய பேரு, நமசிவாய இந்த 5 எழுத்து மந்திரத்தை இந்த வகுப்புல தான் நான் முழுமையா உணர்ந்துக்கிட்டேன். ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருளை நம்ம திருமூலர் மந்திரத்துல சொல்றதுல இருந்து அதை நான் தேடி தேடி படிக்கவும் ஆரம்பிச்சேன். நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப மன நிறைவா இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு மந்திர வகுப்புலையும் ஓம் நமசிவாய போற்றி, அடுத்து ஓம் நமசிவாய போற்றி அப்படின்றத அந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்றேன். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் மனசுக்குள்ள அந்த இறை நாமத்தை ஓம் நமசிவாய அந்த நாமத்தை சொல்லிக்குவேன். அப்படிதான் நம்ம சுந்தரர் சிவனுடைய உருவத்தை சொல்றாரு. புலித்தோலை இடையில் ஆடையாக உடுத்து, இதுக்கு சிவபுராண கதை இருக்கு. மின்னல் போல ஒளி வீசும் சிவந்த சடையில் ஒளிரும் கொன்றை அணிந்தவனே, கொன்றை மலரை விரும்புவான் நம்மளுடைய சிவபெருமான். இந்த மந்திரத்திலேயே கொன்றை மரம் தான் சொல்லியிருப்பாங்க. நிலையான மெய்ப்பொருள், ஆமா, நிலையான பரம்பொருள் சிவபெருமான் தான். இந்த உலகத்துக்கே பிரபஞ்சத்துக்கே அவர் தான். பெரிய மாணிக்க மணியே திருமலப்பாடி என்னும் தலத்தில் எழுந்தருளி உள்ள வைரத்தூண் நாதரே, தாய் போன்றவரே. ஆமா, நமக்கு இறைவன் தாய் தான். சிவமும் அவன்தான், சக்தியும் அவன்தான், அனைத்தும் அவன்தான். அவருடைய அருள் பெற்ற திருமூலர் ஒன்று சொல்றாரு அப்படின்னா அது ரொம்ப அர்த்தமுடையதா இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதா இருக்கும். அந்த சிவபெருமானை அவர் பாடுறார் பாருங்க, உன்னை தவிர இனி வேறு யாரை நினைப்பேன்கிறார். அதனால சிவனையே நினைப்போம். திருமூலர் வழிகாட்டுதல் படி சிவனருள் பெற நல்வாழ்வு வாழ்வோம், மற்றவர்களுக்கும் வழிகாட்டுவோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. நமச்சிவாய மந்திரத்தை உணர்தல் அப்படின்றது ஒரு பெரும் பேரு. ஏன்னா பஞ்சபூதங்களையும் அடக்க முடிகின்றது. அவனுடைய வியாபாகத்தை புரிந்து கொள்ள அவருடைய நீளத்தையும் அகலத்தையும் அறிய முற்பட அது சென்று கொண்டே இருக்கின்றது என்கின்ற ஒரு பெரிய உணர்தலை கொடுக்கக்கூடிய மந்திரமாகவே அது இருக்கின்றது. நேற்று 3ஆம் தந்திரத்துல தியானம் பத்தி சிந்திக்க ஒரு வாய்ப்பு கிடையாது. 20 பாடல்களையும் மிக சுருக்கமாக எழுதி அதை நான் திருப்பி ரீகேப் பண்ணும்போது பார்த்தோம்னா 16 தத்துவங்களை கடப்பது ஆறுயிர் தியானம், அறிவு புலன்களை விளக்கி செய்வது பரதியானம், சிவனை குருவாக கொள்வது சிவதியானம் அப்படின்னு 20 பாடல்கள் ரொம்ப நமக்காக நான் கொஞ்சம் எளிமையா சுருக்கி எழுதியிருக்கிறேன். ஏன்னா டக்குன்னு புரியணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நிறைய புத்தகங்களை ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கிறது, விளக்கத்துக்கு விளக்கம் நம்ம தேட வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையா என்ன வரும்னு எழுதியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அதை தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள் ஐயா. அர்த்தனார் ஐயா வணக்கம். இன்னத்துக்கு ஐயா ஒரு வழக்கம் சொன்னாங்க, நல்லால் நஞ்சுண்டான் அப்படின்னு. ஒரு தியானத்தின் போது என்ன கிடைக்கும் அப்படிங்கும்போது அந்த 2 வார்த்தைகளையும் ஐயா கிட்ட பகிர்ந்து கொண்ட போது உண்மையிலே ரொம்ப ஒரு புலகாயுதம் அடைந்தேன். வாருங்கள் ஐயா வணக்கம். வணக்கம். நேற்று மத்தியானம் லஞ்சு உண்ட பிறகு நஞ்சு உண்டான் பற்றி பேசக்கூடிய வாய்ப்பை அரிமா அழகேசன் கொடுத்தாரு, நன்றி. இந்த பாடலில் இலக்கண ரீதியா அப்படின்னு பார்த்தோன்னா 2வது வரியில மாரணம் அப்படிங்கிறத தான் மரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஏன்னா இந்த வார்த்தையை கேட்ட போதே சில பேர் பயப்படுவாங்க. அது மரணம் அப்படிங்கிறது மாரணம் அப்படிங்கிறது, அப்புறம் வாரணம் அப்படிங்கிறது, வரணம் அப்படிங்கிறது. ஏன் அப்படி வருது இலக்கணத்துல அப்படின்னு கேட்டா என்னன்னா, முதல் குறை அப்படின்னு சொல்லுவோம். முதல் நிலை திரிதல் அப்படின்னு இலக்கணம் சொல்லுவோம். திரிதல் அப்படின்னா மாறுதல். அப்ப இப்ப மாரணம் அப்படிங்கிறது மரணம் அப்படின்னு வரும். அதே மாதிரி வாரணம் அப்படிங்கிறது வரணம் அப்படின்னு வரும். ஏன்னா முதல் எழுத்த மாத்துவாங்க. எதுக்காக மாத்துவாங்க அப்படின்னா செய்யுளுக்காக மாத்துவாங்க. அந்த செய்யுள்ல நெடிலாவே சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, இந்த பாட்டோட முதல் சொல் இருக்கு பாருங்க, முதல் சொல்லினுடைய முதல் எழுத்தை நம்ம பார்க்கணும். அது குறிலாக இருக்கிறது, கரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அது எல்லாமே குறில் எழுத்துக்களா போட்டிருக்கிறாங்க. இந்த 4 வரி இருக்கு பாருங்க, இந்த 4 வரியினுடைய முதல் எழுத்துமே குறில் எழுத்துக்களாக இருக்கிற காரணத்தினால திருமூலர் செய்யுள் விதிப்படியே என்ன பண்ணியிருக்காருன்னா 4 எழுத்தையும் குறில் எழுத்தா மாத்திருக்காரு. ஆனா நெடில் எழுத்தாக வர வேண்டியத எல்லாவற்றையும் மாரணம் அப்படிங்கிறது மரணம் அப்படின்னு வந்திருக்கு, வாரணம் அப்படிங்கிறது வரணம் அப்படின்னு வந்திருக்கு. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த கரண இரளி அப்படிங்கிறது சில பதிப்புகள்ல கரண விரலின்னு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, கரண கூட்டல் இரளி அப்படின்னு வரும்போது நடுவுல வகரம் வரும். அது இலக்கணத்தின்படி அந்த வகர உடம்படுமை அப்படின்னு சொல்லுவோம், யகர உடம்படுமைன்னு சொல்லுவோம். அதனால அந்த கரண விரலி அப்படின்னு வந்திருக்கும். இதெல்லாம் இயல்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பகுதி. இந்த கரணம் அப்படின்னா கருவி அப்படின்னு சொல்லுவோம். அது மெய், வாய், கண், மூக்கு, செவி, இது 5ம் புறக்கருவி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது 5ம் அகக்கருவி. அந்த கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4ஐயும் சொல்லும் போது அந்த கரணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இன்னொரு விளக்கம் இருக்கு. கரணம் அப்படின்னா காதையும் நம்ம கரணம் அப்படின்னு சொல்லுவோம். கர்ண பரம்பரை கதை அப்படின்னா செவி வழியா வந்த செய்தி அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப நல்ல விளக்கம். ஆனா இது இந்த இந்த பாடலில் இருக்கக்கூடிய நடைமுறை கிரியை சார்ந்தது. அதனால இது எல்லாரும் செய்யறாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. இத பயிற்சி பண்றவங்க தான் இந்த முறையை செய்வாங்க. ஆனா எல்லாரும் செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒரு தளத்துல இந்த பாடல் தேவையற்றது அப்படின்னு போட்டிருந்தது. ஆனா நாம அப்படி தேவையற்றதுன்னு எடுத்துக்கல. ஆனா இதுக்கு தியாகராஜன் சார் தர்மபுர ஆதீனத்துல இருக்கிற அந்த விளக்கத்தையும் சொன்னாரு. கிருத்திகாவும் ரொம்ப நல்லா சிறப்பா சொன்னாங்க. ஏன்னா இந்த பாடலுக்கெல்லாம் விளக்கம் இல்லைன்னா புரிஞ்சுக்க முடியாது. விந்தியா அம்மையார் அவர்களும் அவங்களுடைய விளக்கத்தை சொன்னாங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரியான பாடலுக்கெல்லாம் கண்டிப்பா விளக்கம் தெரியணும். தெரிஞ்சிக்காம இதை நம்ம படிக்கவே முடியாது. ரொம்ப நன்றி. இது இன்றைக்கான பாடல் அருட்பா 6ஆம் திருமுறை, வள்ளலாருடைய 6ஆம் திருமுறையில ஒரு பாடல் சர்க்குரு மணிமாலை அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அதுல இருந்து ஒரு பாடல். பவநெறி செல்லும் அவர், பவநெறி செல்லும் அவர், கனவிலும் அறியா, பவநெறி செல்லும் அவர், கனவிலும் அறியா, பரம்பொருளாகியன் உளம் பெரும் ஒளியே, நவநெறி கடந்தவோர் ஞானமை சுகமே, நவநெறி கடந்த
சுகமே நான் அருள் நிலை பெற நல்கிய நலமே சிவநெறியே சிவ நெறி தரு நிலையே சிவநிலை தனில் உறும் அனுபவ நிறைவே தவ நெறி செல்லும் அவர் கினிய நல் துணையே தவ நெறி செல்லும் அவர்க்கு இனிய நல் துணையே தவ நெறி செல்லும் அவர்க்கு இனிய நல் துணையே தனி நடராஜயன் சர்க்குரு மணியே தனி நடராஜயன் சர்க்குரு மணியே. அப்புறம் இந்த மோகனம்ங்கிறது ஒரு ராகம், அது ரொம்ப இனிமையா இருக்கும். அந்த ராகமே மயக்கும். அதுவும் குறிப்பா இந்த இரவு நேரத்துல ஒரு 7 மணிக்கு பிறகு ஒரு 10 மணி வரைக்கும் அந்த மோகன ராகம்ங்கிறது கேட்டோன்னா ரொம்ப இனிமையா இருக்கும். அதுவே ஒரு மயக்கிற மாதிரி கூட இருக்கும். ஆனா திருவாசகத்துக்குன்னு ராகம் அந்த காலத்துல வரையறை செய்ய படவில்லை. தேவாரம் வரைக்கும் தான் ராகம் இருக்கு. 7 திருமுறைக்கு தான் பண் வகுத்திருக்காங்க அந்த காலத்துல. ஆனா திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய மகளோ மனைவியோ யாரோ ஒரு பெண் அதுக்கு பண் வரையறை பண்ணாங்க. ஆனா திருவாசகத்துக்கு பண் கிடையாது. அதனால திருவாசகத்தை மோகன ராகத்துல தான் எல்லாருமே பாடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பாருங்க, நீராறும் கடலுடுத்த, அதுவும் மோகன ராகம் தான். மோகன ராகத்துக்கே மயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த தளத்துல நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. நன்றி. நன்றிங்க ஐயா. மோகன ராகத்தையும் திருவருட்பாவையும் இணைத்து எங்களுக்கு உணர்த்த முற்பட்ட தங்களுக்கு நன்றி. நேற்று அந்த தியானத்துல எல்லாரும் நம்ம முயற்சி செய்யறோம்னு நினைக்கிறேன். தியானம் இருக்க அதுல சொல்ல வர்றது முக்கியமா, தியானம் நல்ல பண்ண அதுல ஒரு பெரிய 10 விதமான ஓசைகள், மெல்லிய ஓசைகளை உணர முடியும் அப்படின்றதுதான் அந்த பாடல். அந்த ஓசையை கடந்து செல்லும் போது பராசக்தி இருப்பால், அதையும் கடந்து செல்லும் போது நல்ல யோகம் இருக்கும், அதிலையும் கடந்து செல்லும் போது நச்சுண்ட அவனை கண்டேனே அப்படின்னு அந்த பாடல்ல அவர் தன் உணர்ந்ததை சொல்கின்றார். நாத முடிவிலே நல்லால் இருப்பது, நாத முடிவிலே நல் யோகம் இருப்பது, நாத முடிவிலே நாட்டம் இருப்பது, நாத முடிவிலே நச்சுண்ட கண்டேனே. அதனால சிந்தித்து தியானமும் செய்து நமச்சிவாய மந்திரத்தை ஓதுவோம் என்று கூறி தளத்தை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தளம் நிறைவுறுகின்றது.